என்னத்த அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சாச்சா என்று கேட்கவும், ஆமா மாப்ள, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், அப்படியே கிளம்பி நாளைக்கு போக வேண்டியதுதான் என்றதும், நாளைக்கு இல்ல இன்னைக்கே போறோம் என்று கூற, என்ன சொல்றீங்க மாப்ள, இன்னைக்கு எங்க போறோம்? அத்த, நாளைக்கு நீங்க ஹரி வீட்டுக்கு போறதா இருந்துச்சுல்ல, அத நம்ம இன்னைக்கே போறோம். அதுவும் நாங்க 2 பேருமே உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் விட போறோம். அப்படியெல்லாம் உங்க 2 பேரையும் நான் தனியா அனுப்பிடுவேனா என்ன என்றதும், ஆதியை பெருமை பொங்க பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் திரண்டு நின்றது. என்னத்த, எதுக்காக இப்ப கண்ணு கலங்குறீங்க சொல்லுங்க? என் அத்தை மாமாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அப்படியெல்லாம் உங்களை ஏனோ தானோன்னு நான் அனுப்பிட மாட்டேன், சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உண்மையிலேயே நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு நாங்க போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க எங்களுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா நாங்க இன்னமும் சந்தோஷப்பட்டு இருப்போம் என்றதும், இப்பவும் நீங்க ஏன் அத்தை என்ன உங்க மாப்பிள்ளையா நினைக்கிறீங்க? உங்க மகனாவே நினைச்சுக்கோங்க, உங்களோட ஆசையும் தீர்ந்த மாதிரி ஆயிடுமில்ல என்றதும், சுரேஷ் ஆதியின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ரொம்ப சந்தோஷம் மாப்ள, இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க என்றதும், இந்த ஆனந்தமான நிகழ்வுகளை கண்டு வைஷ்ணவியின் கண்களும் லேசாக கலங்கியது. அதை பார்த்த ஆதி, வைஷு, என்ன இது லூசு மாதிரி நீயும் கண் கலங்கிட்டு? நீதான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சரி சரி, லேட் பண்ண வேண்டாம், வாங்க எல்லாரும் கிளம்பலாம் என்று கூறியவன் பின்பு அவர்களது பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து காரில் வைத்துவிட்டு, அத்த, சாமி கும்பிட்டுட்டு கதவை பூட்டிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம் என்ற ஆதியை வியப்போடு பார்த்த வைஷு, என்ன ஆதி, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர சொல்றீங்க என்றவளை பார்த்தவன், என்ன வைஷு, இவ்ளோ நாளா உங்க கூட இருக்கேன், எனக்கு அத்தைய பத்தியும் உன்னை பத்தி எல்லாம் தெரியாதா? எல்லாம் காரணமா தான் நான் சொன்னேன். சரி சரி, அவங்களுக்கு வீட்டை பூட்டிட்டு கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே ஆதி என்றவள் பின்பு அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு அவரது தாய் தந்தையை காரில் ஏற்றி அமர வைத்ததும், கார் அங்கிருந்து புறப்பட்டு நேராக பிரியங்காவின் வீட்டிற்கு சென்றது. போகும் வழியிலேயே ஒரு இடத்தில் காரை நிறுத்திய ஆதி வைஷுவை பார்த்து, வைஷு, ஒரு நிமிஷம் என் கூட வரியா? எங்க ஆதி? வா சொல்றேன் என்று அவளை அழைத்து கொண்டு போனவன் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஸ்வீட்கள், பழங்கள், பூ என்று அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்து காரில் அமர்ந்து, அத்த, இந்தாங்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? உங்க பொண்ணு பார்க்க போறீங்க, அப்படியெல்லாம் வெறுங்கை வீசிட்டு நீங்க போயிடலாமா? அதுக்குதான் இத கையில புடிங்க என்று கொடுத்ததும் அவருக்கு மிகவும் ஆனந்தமாக ஆகிவிட்டது. மாப்பிள்ள, நாங்க யோசிக்காத நிறைய விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பதட்டத்துல இப்ப ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நான் இத யோசிக்கவே இல்லை. ஆனா நீங்க கரெக்டா யோசிச்சு செஞ்சீங்க பாருங்க, அதான் என் மாப்பிளன்றது என்று சந்தோஷமாக அதை கையில் வாங்கி கொள்ள, பின்பு சிறிது நேரத்தில் பிரியங்காவின் வீட்டு முன்பு சென்று நின்றது அவர்களது கார். திடீரென்று தன் வீட்டின் முன்னால் கார் ஏதோ வந்து நிற்பதை பார்த்த பிரியங்கா வேகமாக வெளியே வந்து பார்க்க, அப்பொழுது காரிலிருந்து ஆதியும் வைஷுவும் இறங்கினார்கள். வைஷு என்று வேகமாக ஓடி வந்து அவளை அணைத்துக் கொள்ள, அதே நேரம் காரில் இருந்து கௌசல்யாவும் சுரேஷும் இறங்குவதை பார்த்து பிரியங்காவிற்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, அப்பா, நீங்களும் வந்திருக்கீங்களா என்று மகிழ்ச்சி அடைந்தவள் பின்பு கௌசல்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அம்மா, அப்பா, உள்ள வாங்க. வைஷு, ஆதி, நீங்களும் வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றவள் ஹாலில் அமர வைத்துவிட்டு, ஹரி, சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு என்றதும் முகத்தை துடைத்துவிட்டு அந்த துண்டோடு வெளியே வந்த ஹரி அவர்களை பார்த்தவுடன் அதிர்ச்சியாகிவிட்டான். அத்த, மாமா, வாங்க வாங்க. டேய் மச்சான், வைஷு, வாங்க என்று அவர்களை அழைத்து முடித்ததும் அப்பொழுது பிரியங்கா, என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல என்று பதறியபடி கேட்க, அப்பொழுது வைஷ்ணவியோ, அக்கா, நீங்க ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? ஏன் நாங்கெல்லாம் இப்படி ஒன்னா சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? என்ன வைஷு இது, உங்க வீடு எங்க வீடுன்னு நம்ம வீடுன்னு சொல்லு என்று ஹரி கூறவும், சரி மாமா, எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? வரலாமே, யார் வரக்கூடாதுன்னு சொன்னது? இப்படி எல்லாரையும் ஒன்னா பார்த்த உடனே பிரியங்கா கொஞ்சம் பதட்டமாயிட்டா, அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணு இல்ல, சரியா?
சரி பிரியங்கா, எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா. இதோ ஒரு நிமிஷம் என்று அங்கிருந்து செல்ல, அப்பொழுது வைஷ்ணவியும் அவள் கூடவே எழுந்து சென்றாள். அதை பார்த்த ஹரியும் ஆதியும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஹீனை பிரியா சகோதரிகள் 2 பேரும் என்று கிண்டல் பண்ண, உடனே சுரேஷ், இல்ல மாப்ள, 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் இருந்தாங்க. இடையில தான் கொஞ்சம் 2 பேருக்குள்ளயும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப மறுபடியும் அதே மாதிரி பழைய அக்கா தங்கச்சியா இருக்காங்க. அத பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுங்களா? என் பொண்ணுங்களுக்கு யாரோட கண்ணும் படாம அவங்க இதே மாதிரியே காலத்துக்கும் ஒத்துமையா இருக்கணும். அதுதான் நாங்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் என்று கூறவும், உடனே ஆதி, ஐயோ மாமா, நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணுங்களுக்கு யாரும் கண்ணை தட்டி போட மாட்டாங்க என்று கூற அங்கு ஒரே சிரிப்பொலியாக இருந்தது. பின்பு அனைவருக்கும் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு குடிக்க கொடுக்க அனைவரும் காஃபியை குடித்து முடித்தனர். அப்பொழுது ஆதிதான் பேச்சை தொடங்கினான். ஹரி, நீ அத்தம்மாமாவ உங்க கூடவே வந்து இருக்க சொல்லி கேட்டிருந்தியாமே? ஆமாண்டா மச்சான், அவங்க தனியா இருக்காங்கல்ல, அதனாலதான். புரியுதுடா, எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு தெளிவா புரியுது. நான் இத முன்னாடியே யோசிச்சேன். எங்க வீட்டை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல, அங்க தேவையில்லாத சில அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களால தினம் அத்தை மாமாவோட மனசுக்கு தான் கஷ்டம் வரும். எதுக்கு தேவையில்லாம அவங்களோட மரியாதைய அவங்களே இழக்கணும்? அதான் நான் கூட்டிட்டு போல. ஆனா நீ இந்த முடிவை எடுத்து பாரு, நிஜமாலுமே உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா என்றதும், அப்பொழுது விஸ்வா உள்ளே வந்தான். அம்மா, அப்பா. டேய் மச்சான், எல்லாம் எப்ப வந்தீங்க? வைஷு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்னா, இப்பதான் வந்தோம். நீங்க எங்க போய் ஊரை சுத்திட்டு வரீங்க? ஐயோ, நான் ஊரெல்லாம் சுத்த போலமா, இதோ பக்கத்துல இருக்க கடைக்கு தான் போயிட்டு வரேன் என்று கூறவும், அப்புறம் அப்பாமா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க என்றதும் ஆதி அவனை வித்தியாசமாக பார்த்தான். வைஷ்ணவியும் தான். அப்பொழுது ஆதி விஸ்வாவிடம், டேய் விஸ்வா, எப்பவுமே என்னோட அத்தை மாமாவ நீ சாரு மேடம்னு தானே கூப்பிட்டு இருந்த, திடீர்னு என்ன அப்பா அம்மான்னு கூப்பிடுற? டேய் மச்சான், உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, நான் அவங்களுடைய தத்து பிள்ளை ஆயிட்டேன்டா. நான் அவங்களோட புள்ள. இனிமே வைஷுவும் பிரியங்காவும் என்னோட தங்கச்சி, தெரிஞ்சுக்கோ. நான் தான் உங்க 2 பேத்துக்கும் மச்சான் என்றதும் ஆதி திருத்திருவென்று முழிக்க, அப்பொழுது அன்று நடந்த அனைத்தையும் ஹரி சொல்லி முடித்தான். ஓ, அப்படியா விஷயம்? இந்த விஷயத்த சொல்லவே இல்ல பாத்தீங்களா இந்த அம்மாவும் அப்பாவும் என்று வைஷ்ணவி கூறியதும், ஆமா வைஷு, அத்தை மாமாவும் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்ல, மறைச்சிட்டாங்க பாரு என்று ஆதி கூறவும், ஐயோ மாப்ள, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் ஏதோ ஒரு பதட்டத்துல மறந்திருப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி மறைக்கணும்னு எல்லாம் இல்ல என்று பதறியபடி கௌசல்யா கூற, அத்தை, சும்மா உங்களை கிண்டல் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பதறீங்க? சரி சரி, நான் ஆரம்பிச்ச விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க என்றவன் பின்பு ஹரியை பார்த்து அவன் கைகளை பிடித்து கொண்டு, ஹரி, அத்தை மாமாவ உன் கூட வச்சுக்கணும்னு நீ எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உங்க 2 பேருக்கும் நிச்சயமா அவங்களோட துணை தேவைப்படும். அவங்களுக்கும் உங்க 2 பேரோட துணை நிச்சயமா வேணும். இப்ப வேற திடீர்னு இவன் புள்ளையா முளைச்சிருக்கிறான். அதனால நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா தான் இருக்கும். அத பாக்குற எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று கூற, எங்கடாதி, நான் சொன்னேன், ஆனா அத்தை மாமா இன்னும் அதுக்கு பீடியே கொடுக்கல. யோசிச்சு சொல்றேன்னுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பதிலும் இல்ல. நானா போன் பண்ணி கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்று கூறவும், டேய் மச்சான், உன் டீலிங் சரி கிடையாதுடா. இந்த விஷயத்துல நீ என்கிட்ட எல்லாம் டீலிங் வச்சிருக்கணும். நான் அத்தையும் மாமாவையும் பேசி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பேன்ல என்றதும், உடனே ஹரி திருத்திருவென்று முடித்து விட்டு, ஆமாண்டா மச்சான், நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல பாரேன் என்று கூறவும், அதான் நீ யோசிக்காதத செஞ்சு முடிப்பான் இந்த ஆதி. அதுக்குதான் அத்தையும் மாமாவையும் உன் வீட்டுக்கே கொண்டு வந்து உன்கிட்டையும் ஒப்படைக்கிறேன். பத்திரமா பாத்துப்பல்ல என்றதும் பிரியங்காவுக்கும் ஹரிக்கும் தூக்கி வாரி போட்டது. டேய் மச்சான், என்னடா சொல்ற, உண்மையாலுமா? ஆமாண்டா,
அத்தை மாமா இன்னையில இருந்து உங்க கூட தான் இருக்க போறாங்க என்றதும் மகிழ்ச்சியானவன் உடனே பிரியங்காவை பார்க்க பிரியங்கா கௌசல்யாவிடம், அம்மா இனிமே நீங்களும் அப்பாவும் என் கூட தான் இருக்க போறீங்களா? ஆமாண்டி, அதுக்காகத்தான் மாப்பிள்ளை எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா என்று அவர் மடியில் தலையை சாய்த்து கொள்ள, அதே நேரம் வைஷ்ணவி, அக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி அம்மா அப்பாவை விட்டு பிரியற மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு வராமையே போயிடுச்சு. என்ஜாய் பண்ணுக்கா என்றதும் அவள் குரலில் இருந்த ஏக்கம் ஆதிக்கு நன்றாக புரிந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை என்பதனால் அவனும் அமைதியாகவே இருந்தான். பிரியங்காவிற்கு தான் சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆதியை பார்த்தவள், ஆதி தேங்க்யூ சோ மச். வைஷு உனக்கும் தாண்டி, நீங்க தினம் எனக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. காலம் முழுக்க நான் உங்க 2 பேரையும் மறக்கவே மாட்டேன் என்று கூறியதும் உடனே வைஷ்ணவி, என்னக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. அம்மா அப்பா உங்க கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இனிமே அவங்கள பத்தி கவலைப்படாம ஃப்ரீயா இருப்பேன்ல. கண்டிப்பா நான் அப்பா அம்மாவை நல்லாவே பாத்துக்க வேண்டி என்று கூறவும் உடனே ஆதி, டேய் விஸ்வா என் கூட வாடா என்று அவனை அழைத்து கொண்டு சென்று காரில் இருந்து 2 லக்கேஜையும் எடுத்துக்கொண்டு வந்து வைக்கவும், அப்பொழுதுதான் ஹரிக்கும் பிரியங்காவிற்கும் மனசு திருப்தியாக இருந்தது. அந்த சந்தோஷத்திலேயே, அம்மா இருங்க, இன்னைக்கு நைட்டுக்கு நான் தான் சமைப்பேன், யாருமே கிச்சன் பக்கமே வரக்கூடாது என்று பிரியங்கா கூறவும் உடனே வைஷு, அக்கா நீ பொறுமையா சமைச்சு அப்பாக்கும் அம்மாவுக்கும் கொடு. இப்போ மணியாச்சு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சு நான் இன்னும் வீட்டுக்கு கூட போலக்கா, அதனாலதான் என்றதும் பதறிய கௌசல்யா, என்ன விஷயம் சொல்ற? சம்மந்தி கிட்ட சொல்லிட்டு வந்தியா? ஆமாமா, காலையிலேயே அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்லம்மா, மணியாச்சு என்றதும் தன் மனைவியை நினைத்து மிகவும் பெருமைப்பட்ட ஆதி, பரவாயில்ல, அப்பா அம்மாவை பார்த்த உடனே புருஷனையும் புருஷன் குடும்பத்தையும் மறந்து விடாமல் கரெக்டா ஞாபகம் வச்சு பேசுறா. என் பொண்டாட்டி எவ்வளோ அறிவுபூர்வமா இருக்கிறா என்று நினைத்து மகிழ்ந்தவன் உள்ளுக்குள்ளேயே அவளை பாராட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது பிரியங்கா, இருடி இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே சாப்பிடலாம். இருக்கட்டும்கா, அதனால என்ன, அம்மா அப்பா தான் இனிமே இங்க தானே இருக்க போறாங்க. அப்பப்ப நான் வந்து பாப்பேன்ல, அப்ப எல்லாம் கண்டிப்பா உங்க வீட்டுல தான் நான் சாப்பிடுவேன், நீ கவலையே படாத என்று கூறியவள் பின்பு ஆதியை பார்த்து, சரி ஆதி, அப்ப நம்ம கிளம்பலாமா என்றதும் உடனே ஆதியும் எழுந்து நின்று, ஓகே வைஷு போலாம். அத்தை மாமா நாங்க போயிட்டு வரோம். பிரியங்கா ஹரி அத்தை மாமாவை பத்திரமா பாத்துக்கோங்க. டேய் விஸ்வா அப்பா அம்மாவை கவனிச்சுக்கடா. நீ கவலையே படாத, எல்லாத்தையும் விட சந்தோஷமா இருக்கிறது நான் தான். எனக்கு கம்பெனிக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க, இனி என்ன கையில பிடிக்க முடியாது தெரியுமா என்று சந்தோஷமாக கூறியவனை பார்த்தவன் அவன் கன்னத்தில் 2 தட்டு தட்டி விட்டு, அத்தை மாமா நாங்க கிளம்புறோம் மணியாச்சு என்று கூறவும், சரிங்க மாப்ள பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வைஷு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுடி. கண்டிப்பாமா என்றவர்கள் எழுந்து வெளியே புறப்பட்டு செல்ல அனைவரும் வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். பின்பு காரில் செல்லும் போது ஆதி வைஷ்ணவியின் கைகளை இறுகமாக பிடித்து கொண்டவன், வைஷு எங்க உங்க அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் பார்த்த உடனே நீ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு லேட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன்டி. நல்ல வேலை நீ சட்டுன்னு கிளம்பலாம்னு சொன்ன, அதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என்ன ஆதி, நீங்க ஆபீஸ்ல இருந்து அப்படியே வரீங்க, நானும் காலேஜ்ல இருந்து வரேன். நீங்க எவ்வளவு டயர்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதான் நம்ம வீட்டுக்கு போலாம்னு கிளம்பிட்டேன். ஆனா அப்பப்போ லீவு நாள்ல எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டணும், சரியா? கண்டிப்பா, நீ கவலையே படாத. இனிமே சண்டே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் என்றதும் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், நிஜமாவாதி வார வாரம் என்ன கூட்டிட்டு வருவீங்களா? வாவ், இத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று குழந்தையை போல கூறியவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. வைஷு உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னா உனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லடி. சொந்த பந்தங்களோட உன்னை சேர்த்து வச்சிருந்தாலே போதும், நீ செம்ம ஹாப்பியா இருப்ப. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று இவர்கள் பேசிக்கொண்டே வர அதே நேரம் வீடு வந்து விட்டது. வீட்டிற்குள் வந்து நுழைந்தவுடன் கண்மணியிடம் அனைத்து விஷயங்களையும் கூற, அப்பொழுது கண்மணியும்
என்ன வைஷு அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல என்றதும் ஆதியும் வைஷுவும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டு, என்னத்த அப்புறம் நம்ம வீட்ல வந்து சாப்பிட வேணாமா? அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். சரி சரி, நீங்க போய் மேல சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று கூறவும், இதோ 10 நிமிஷத்துல வரேன் அத்தை என்று துள்ளி குதித்து கொண்டு மாடி ஏறி போனவளை பார்த்து சிரித்தவர் ஆதியிடம், ஆதி, உன் வாழ்க்கையிலேயே நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுனா வைஷ்ணவிய இந்த வீட்டு மருமகளாகவும் உன்னோட மனைவியாவும் கூட்டிட்டு வந்ததுதான். உன்னோட இந்த அதிக கோவத்தினால எவ்வளவோ கெட்டது நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அதே கோவத்தாலதான் இப்படி ஒரு நல்லது நடந்திருக்குது. வைஷு மாதிரி ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்களா தேடி புடிச்சி உனக்கு வேற எந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அவ வைஷுக்கு சமமா இருந்திருக்கவே மாட்டா என்று கூற, தன் மனைவியை பற்றி அனைவரும் பெருமையாக பேசுவது ஆதிக்கு கர்வமாகவே இருந்தது. அம்மா, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க என்ன திட்டுறீங்களா இல்ல பாராட்டுறீங்களா என்றதும், பாராட்டுறேன்டா, அது கூட புரியாம நின்னுட்டு இருக்க. சரி சரி போ, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றதும் தலையை குழம்பிக் கொண்டே மேலே ஏறி தன்னுடைய அறைக்கு சென்றவன் அறைக்குள் நுழைந்த உடனே தன் மனைவியை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். என்னாதி, என்ன விஷயம்? சார் இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுதே. நிஜமாவே இன்னைக்கு உன்னை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசுறது கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி. உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நான் ரொம்ப தான் கொடுத்து வச்சிருக்கேன் போல இருக்கு. ஆனாலும் எனக்கு நீ என்னவோ ரொம்ப ஓவரா தான் தெரியுற. என்ன ஆதி இப்படி சொல்றீங்க? ஓவரானா எப்படி சொல்றீங்க? புரியலையே. இல்லடி, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கொஞ்சம் ஓவரா அப்படின்னு ஃபீல் ஆகுது. என்ன அது இப்படி சொல்றீங்க? அப்படி பார்த்தா நான் தான் அப்பப்ப அந்த மாதிரி நினைப்பேன், உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியோ அப்படின்னு என்று அவள் கூறியதும், இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி தான் பெஸ்ட் பொண்டாட்டி என்று அவளை பின்னால் இருந்து அணைத்திருந்தவன் அப்படியே அவள் கன்னத்தில் தன் முத்தத்தை பதித்தான். சரி சரி, இப்ப போய் நம்ம 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்து மீதியெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் என்றதும், ஹே வைஷு, நிஜமாவே இன்னைக்கு இருக்குதா என்றதும் அப்படியே வெட்கப்பட்டு கொண்டு அவனை தள்ளிவிட்டு பாத்ரூமிற்குள் ஓடி புகுந்து கொண்டாள். அடி கள்ளி, இருடி, இன்னைக்கு நைட் வச்சுக்கிறேன் உன்ன என்று முடிவு செய்தவன் பின்பு அவள் வெளியே வந்தவுடன் அவனும் சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு கீழே வர இரவு உணவு சுட சுட தயாராக இருந்தது. இருவரும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட அப்பொழுது விஸ்வநாதன், என்ன வைஷு, அம்மா போய் பாத்தீங்களே, என்ன சொன்னாங்க என்று கேட்க, அப்பொழுது அங்க நடந்த அனைத்தையும் வைஷ்ணவி கூற, பரவாயில்ல வைஷு, ஹரி எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கான் பாரு. ஆதி, நீ ஏன் இத பத்தி யோசிக்கல? உன்னோட அத்தை மாமாவை இங்க நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையாப்பா என்று விஸ்வநாதன் கேட்க, உடனே யசோதா ஆதியையும் வைஷ்ணவியையும் முறைத்து பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்க, ஏன்பா, இங்க ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பேட் வைப்ரேஷன் இருக்கு. அத்தை மாமாவையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுட்டு தேவையில்லாம அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணுமா? மாமாவே உடம்பு சரியில்லாம இப்போதான் எழுந்திருச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இங்க சில பேருக்கு பொறுக்காது, அதனாலதான் அவங்க அங்க இருக்கிறது தான் நல்லது என்றதும், உடனே விஸ்வநாதன் ஓரக்கண்ணால் தங்கையை பார்த்து விட்டு, சரியாதி, நீ சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று கூறியவர், எப்படியோ சம்மந்தியும் சம்மந்தியம்மாவும் தனியா இல்லாம ஹரி பிரியங்கா கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நானும் அம்மாவும் கூட இத பத்தி பேசி நிறையவே கவலைப்பட்டிருந்தோம் என்று கூறவும், அப்பொழுது ஆதி, அப்புறம் இன்னொரு விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன்பா. என்னப்பா, என்ன விஷயம்? அத்தையும் மாமாவும் பிரியங்கா வீட்லயே இருக்கிறதுனால எனி டைம் பிரியங்கா கூடவே இருக்கிறாங்க. ஆனா வைஷுவால் அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதான் இனிமே சண்டே ஒரு நாள் ஃபுல்லா பிரியங்கா வீட்லயே அவங்க அப்பா அம்மா கூட அவளை டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் என்று கூறியதும் கண்மணிக்கும் விஸ்வநாதனுக்கும் மிகுந்த சந்தோஷம். உடனே யசோதா, ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு என்று புலம்ப, அம்மா, நாளையில இருந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறமா சொல்லுங்க, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். இங்க இவங்க இருந்தாலே எனக்கு சாப்பிடவே பிடிக்கல என்றதும் உடனே எழுந்து கையை கழுவி விட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அப்பா, போறத பாருங்க, என்ன மனுஷங்களோ.
அப்பா, ஏன் இன்னும் இவங்களை இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கொடுத்து வெளியே துரத்து விட வேண்டியது தானே. எங்கப்பா, எங்க அம்மா சாகும்போது இவளை புடிச்சு என் கையில கொடுத்து, எந்த காலத்திலயும் இவளை தனியா விட்டுறாத, புருஷன் வீட்டுக்கு மட்டும் அனுப்பி வச்சிடாத, அவளோட மாமியார் சரியில்லைன்னு சொல்லி என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து நானும் இவ கூட போராடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்ல எண்ணத்தோட இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி வித்தியாசமா வந்து பிறந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா, பாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காகவா நீங்க இவங்கள வச்சிருக்கீங்க? பேசாம அவங்களுக்கு எவ்வளவு செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணி அனுப்பி விடுங்கப்பா என்றதும் வைஷ்ணவி, ஆதி அப்படி பேசாதீங்க. பெரியவங்க சாகுற தருவாயில சத்தியம் வாங்கியிருக்காங்க. அத கண்டிப்பா நம்ம நிறைவேற்றியே ஆகணும். இல்லனா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவங்க அப்படித்தானே நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கணும். அவங்க பேசுறத இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் என்று கூறிய மருமகளை மிகவும் பெருமையாக பார்த்த விஸ்வநாதனும் கண்மணியும், வைஷு, இந்த வயசுலயே உனக்கு எவ்வளவு பக்குவம் இருக்குதுமா என்று கூற, என்னன்னே தெரியல வைஷு, காலையில இருந்து உன்னை எல்லாரும் மாறி மாறி பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உன் ராசிக்கு ரொம்ப லக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்று திருப்தியாக சாப்பிட்டு முடித்து விட்டு மீண்டும் மேலே தங்களது அறைக்கு சென்றனர். அறைக்கு சென்ற உடனேயே வைஷ்ணவி அவளது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் வந்து அமரவும் அதை பார்த்த ஆதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏய் வைஷு, என்னடி இது, புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ட? என்ன ஆதி, இன்னைக்கு சப்ஜெக்ட் நான் முடிக்க வேண்டாமா? கூடி சீக்கிரமே எனக்கு எக்ஸாம் வேற வரப்போகுது. அப்புறம் நான் என்ன பண்றது, கஷ்டமா இருக்கும்ல என்று கூறவும், என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் என்னென்னமோ நினைச்சேன். என்ன ஆதி, இப்ப மணி என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் தான், நான் சட்டுன்னு படிச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் என்றதும் அவனுக்கு கண்கள் எல்லாம் விரிந்தது. நிஜமாவா? அப்ப நான் வெயிட் பண்றேன் என்று தனது மொபைலை எடுத்து நோண்டி கொண்டிருக்க, அதே நேரம் வைஷ்ணவி அமர்ந்து அன்றைய பாடங்களை மனப்பாடமாக படித்துக் கொண்டிருந்தாள். அரை மணி நேரத்தில் அனைத்து பாடங்களையும் படித்து முடித்தவள் தனது புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஏற கட்டி வைத்துவிட்டு ஆதியை பார்க்க, ஆதி அவளை கவனிக்காமல் மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்தான். அதை பார்த்தவள், 7 வயசாகுது, பொண்டாட்டி கூட வந்து விளையாடாம மொபைல்ல கேம் ஆடிட்டு இருக்குது குரங்கு என்று திட்டிக்கொண்டே தனது புக்கை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, பட்டென்று ஓடி வந்து பின்னால் இருந்து அவளை இறுக்கமாக அணைத்தவன், ஏண்டி, கொஞ்ச நேரத்துல என்ன கழுதன்னு சொல்லிட்டல்ல, நீ உன் கூட எனக்கு விளையாடவே தெரியாதா? இன்னைக்கு உனக்கு எப்படி எப்படி எல்லாம் வச்சு விளையாடுறேன்னு மட்டும் பாரு என்று கூறியவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் போட்டு அவள் மேல் ஏறி படர்ந்தான். ஆதி, நீங்க கேம்ல தானே கண்ணை கொடுத்திருந்தீங்க, அப்புறம் எப்படி நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சு? ஏய், என்ன நினைச்ச? நான் ஆதி, எனக்கு எல்லா பக்கமும் காது இருக்கும், என்னை பத்தி யாரும் எதுவும் பேச முடியாது என்றவன் வேக வேகமாக அவளது ஆடைகளை உருவி தூக்கி தூர போட்டதும் உடனே வைஷ்ணவி, ஆதி, எப்பவுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு இப்படி எல்லா ட்ரெஸ்ஸையும் அங்க இங்கன்னு தூக்கி போடுறீங்க? காலையில யார் எழுந்து பொறுக்கிக்கிட்டு கிடக்கிறது? எல்லாத்தையும் ஒரு பக்கமா போடணும்னு உங்களுக்கு தெரியாதா என்றதும், அடிப்போடி, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், சும்மா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த, ரொம்ப பேசினா இனி உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருவேன் என்றதும், அச்சோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க ஆதி என்று பயந்து போய் பேசியவளின் உதட்டை பட்டென்று வன்மையாக சிறைப்பிடித்தான். அவனின் வன்மையை பார்த்து ஒரு நிமிடம் வைஷ்ணவி பதறியே விட்டாள். அவள் மேனி முழுவதும் படர்ந்து கொண்டு இருந்தவன் அவள் உடலின் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் ரசித்து ருசி பார்த்து கொண்டிருந்தான். இன்று ஆதி முழுவதும் வித்தியாசமானவனாக நடந்து கொள்வதை பார்த்த வைஷ்ணவிக்கு பிரமிப்பாக இருந்தது. அவன் உடம்புக்குள் ஏதோ புகுந்தது போல அத்தனை ஆக்ரோஷமாக இருந்தான். அவள் முகத்தில் தெரியும் பயத்தை பார்த்தவன், வைஷு, பயப்படாதடி, நான் உன் புருஷன் தானே. கொஞ்ச நாளா நீ என்ன கண்டுக்கவே இல்ல, என்ன ரொம்ப காயவும் வச்சுட்ட, அநியாயத்துக்கு என்ன பட்னி போட்ட, அதான் இப்போ காஞ்ச மாடு கம்பங்கட்டுல மேயிற மாதிரி நான் உன்னை மேய போறேன், பிளீஸ் என்ன மன்னிச்சுக்கோ என்றவன் பின்பு அவள் அங்கங்களை அங்கங்கே மென்மையாக கடித்து வைக்க, பெண் அவளின் உணர்ச்சிகள் தீப்பிழம்பாய் பற்றி எரிய தொடங்கியது. அவளுடைய உணர்ச்சிகளை அவளாலேயே கட்டிப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்தவள் அவன் உதட்டினை சரி செய்தாள். அவளுடைய இந்த வேகத்தை பார்த்தவன் இதற்கு மேல் தன்னால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது என்று முடிவெடுத்து
கட்டிலிலே அவளை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருந்தான். இருவரும் கட்டில் யுத்தத்தை நடத்த தொடங்கினர். பெண் அவளின் மென்மையை மெதுவாக வருடி கொடுத்தவன் தன் நாவால் அதை ருசி பார்க்க தொடங்கினான். ஆதி என்று அவள் மெல்லமாக முணங்கிக் கொண்டிருக்க அவளுக்கு அது இன்னும் வேண்டும் என்பது போல இருக்கிறதோ என்று நினைத்தவன் அவளது இரண்டு மென்மையையும் தன் கைகளால் மென்மையாக பற்றி தன் நாவால் ருசி கண்டான். பிறகு சிறிது நேரத்தில் அவனது ஆண்மையை ஏற்பதற்கு அவளது பெண்மை தயாராக இருப்பதை புரிந்து கொண்டவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளுக்குள் நுழைந்து விட்டான். அதில் வைஷுவின் உடல் தூக்கி போட அவனது ஆதிக்கம் படுவேகமாக இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் அவனுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டிருந்ததில் பெண் அவளோ மொத்தமாக வலுவிழந்து விட்டாள். பின்பு அவளுக்குள் தன்னை முழுவதுமாக இறக்கி வைத்தவன் மெதுவாக அவள் அருகே இறங்கி படுத்து அவளை அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் இதழ் பதித்ததும், ஆதி, உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு? உங்க வேகத்தை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்றதும், வைஷு, என்ன நீ என்ன அவ்வளவு மோசமானோன்னு நினைச்சிட்டியா? நான் உன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் தான், இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட ஆரம்பத்தை பார்த்து நான் கொஞ்சம் அசந்துதான் போயிட்டேன் என்றதும், இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? வேணும்னா நம்ம இன்னொரு ரவுண்டு போலாமா? ஐயோ, என்னால முடியாதுப்பா, ஹால விடுங்க, நாளைக்கு நான் காலேஜ் போக வேண்டிய வேலை இருக்குது என்றதும், அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டிதான் உன்னை போனா போதுன்னு விடுறேன். உனக்கு படிப்பு மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை எப்படி வச்சு செய்யறன்னு மட்டும் பாரு என்றதும், சப்போஸ் அதுக்குள்ள நமக்கு பாப்பா வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது, பேசாட்டி வாழை சுருட்டிட்டு படுத்துக்க வேண்டியதுதான் என்றதும் அவளுக்கு குபீர் என்று சிரிப்பு வந்து விட்டது. என்ன ஆதி, இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கிறீங்க? ஆமாண்டி, குழந்தை வந்துருச்சுன்னா அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியுமா? அது சரி, சரியான கேடிதான் ஆதி நீங்க என்று கூறியவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு, சரி ஆதி, நாளைக்கு காலேஜ் போகணும், தூக்கம் வருது, நம்ம படுத்து தூங்கலாமா? ஓகே ஓகே என்றவன் போர்வையை போர்த்தி கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்கினான். அதே நேரம் பிரியங்கா அவள் அம்மா அப்பா வந்திருப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க சாப்பிட்டு முடித்துவிட்டு நீண்ட நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கௌசல்யாவும் சுரேஷும், பிரியங்கா, எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருப்ப? மாப்பிளையும் உனக்காக தூங்காம உட்கார்ந்து இருக்காரு, நீ போ உன்னோட ரூமுக்கு, நாங்க போய் தூங்குறோம் என்று கூறியதும், நீங்க வாங்க, உங்களை நான் ரூமுக்கு கொண்டு போய் விடுறேன் என்று அவரை அழைத்து கொண்டு சென்று அவரது அறையில் விட்டு விட்டு வரவும், பிரியங்கா, எங்களுக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய ரூமு? வேற ஏதாவது சின்ன ரூம் இருந்தா தாமா, அது போதும் என்றதும், அம்மா, இந்த வீட்டுல மொத்தம் 4 ரூம் இருக்கு, 4 ரூமும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது என்றதும், அப்படியா? இருந்தாலும் எங்களுக்கு இது ரொம்ப அதிகமா இருக்குதுமா, அதனாலதான் சொன்னேன். பரவாயில்லம்மா, ஃப்ரீயா விடுங்க. சரி, நீங்க படுத்துக்கோங்க, நம்ம காலையில பாத்துக்கலாம். சரிப்பா, நான் வரேன் என்றதும் கௌசல்யா அவள் பின்னாடியே வந்து, பிரியங்கா, மாப்பிள்ள உன்கிட்ட சந்தோஷமா நடந்துக்கிறாரா? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம், அவர் என்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிறார் தெரியுமா? சரிம்மா, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். மாப்பிள்ளையோட மனசு கோணாத மாதிரி நடந்துக்கோ. இந்த மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்குமே கிடைக்க மாட்டான், உனக்கு கிடைச்சிருக்காருமா. அப்ப நீ ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கேன்னு அர்த்தம். மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா கிடையாது, அப்பா அம்மா எல்லாமே நீதான் இருந்து ஒரு பாசமா பாத்துக்கணும். அவர் மனசு கோணாம வச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றதும், அம்மா, என்ன நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சும் யோசிச்சுட்டு இருக்காம முதல்ல படுத்து தூங்குங்க என்று கூறிவிட்டு கதவை சாத்தி கொண்டு செல்ல, அப்பொழுது கௌசல்யா சுரேஷிடம், என்னங்க, நமக்கு வந்த 2 மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல மனுஷனா போயிட்டாங்க, அதனால நம்ம 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நம்ம அந்த கடவுளுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். சரி, நீங்க வாங்க, வந்து மாத்திரையை போட்டுட்டு படுங்க, காலையில வேலைக்கு போக வேண்டியது இருக்கு என்று கூறியதும், ஆமா கௌசி, கரெக்டா சொன்ன என்றவர் மாத்திரையை போட்டுக்கொண்டு படுத்து விட்டார். அதே நேரம் அறைக்கு சென்ற பிரியங்கா ஓடி சென்று தன் கணவனை இறுக்கமாக அணைத்து கொள்ள, என்னடி இது, நீயே கிட்ட வந்து என்ன கட்டி பிடிக்கிற? என்ன விஷயம்? மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கே. இல்ல ஹரி, எனக்கு உங்களை நினைச்சாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா இங்க வந்ததுல முழு பங்கும் உங்களை தான் சேரும். நீங்க மட்டும் இப்படி முடிவு எடுக்கலனா இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா என்று அவனை இழுத்து கொண்டு சென்று பொத்தென்று கட்டிலில் விட
ஹரிக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அவளது செய்கையில் அதிர்ந்துதான் போனான். அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்கவே அந்த சந்தோஷத்திலேயே அவனது உதட்டை தன்னுடைய உதட்டில் சிறையெடுத்துக் கொண்டாள். ஹரிக்கு இது முதல் முறையாக அவளிடம் இருந்து கிடைக்கும் முத்தம் என்பதால் அதை அவன் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். பிறகு அவளை விடுவித்தவன், பிரியங்கா, என்னடி பண்ற? இன்னைக்கு தான் நீ எனக்கு ஃபர்ஸ்ட் முத்தம் கொடுத்திருக்க தெரியுமா? ஆமா ஹரி, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதனால முத்தம் என்ன, மொத்தமா என்ன இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க கூட நான் தயாரா தான் இருக்கேன் என்றவள் மீண்டும் அப்படியே மெதுவாக அவன் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, அவ்வளவுதான் ஹரிக்கு மொத்தமாக அவனது ஆண்மை எழுந்து நின்றது. தன் மனைவியை இன்று எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் அவளது ஆடைகளை களைந்து அவளது பெண்மையில் புகுந்து விட்டான். அவளுக்கும் உணர்ச்சிகள் அதிகரிக்கவே அவனுக்கு முழுவதுமாக ஈடு கொடுத்து கொண்டிருந்தாள். இன்றைய கூடல் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் அதே நேரம் வேகமாகவும் போய்கொண்டிருந்தது. நீண்ட நேரம் கழித்து ஓய்ந்து போன ஹரி மெதுவாக அவள் அருகே வந்து படுத்துக்கொண்டு, பிரியங்கா, இன்னைக்கு நீ என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி இதுவரைக்கும் என்கிட்ட நீ நடந்துகிட்டதே இல்லடி. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா என்றதும் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டு உறங்குவதற்கு தயாரானாள். இன்று தன் மனைவியை தன்னால் மிகவும் சந்தோஷமாக திருப்திப்படுத்த முடிந்தது. அதுபோல தன் மனைவியும் தன்னை முழுவதுமாக திருப்திப்படுத்தி விட்டாள் என்று நினைத்த ஹரிக்கும் தூக்கம் கண்களை தழுவ அவளை அப்படியே அணைத்து கொண்டு அவனும் உறங்கி போனான்.